ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பவானி கோபி சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெண்களான நாம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் இப்போ என்ன செய்யலாம், காலையில் என்ன செய்யலாம், லஞ்சுக்கு என்ன செய்யலாம், துணி மடிக்கணுமே, பாத்திரம் கழுவணுமே, காய்கறி எடுத்து வைக்கணுமேன்னு இன்னும் எக்ஸட்ரா இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ வேலைகளுக்கு இடையில் மண்டையில் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். நமக்காக நாம் எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை. நானும் அப்படி தான். நம்ம ஹேர்க்கும் சரி, நம்ம ஃபேஸுக்கும் சரி கவனிப்பே இல்லாமல் விட்டுடுறோம். அதனால் நான் இந்த கத்தாழையை எடுத்து இதில் கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நான் இப்போது அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபேஸில். ஆனால் இதை ஸ்டார்டிங் நான் கழுத்துக்கு தான் யூஸ் பண்ணேன். கழுத்துலலாம் கொஞ்சம் டார்க்காக இருந்தது சொல்லிட்டு நெக்கில் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நல்லா ஒரு சாஃப்ட் கொடுத்தது, நல்லா ட்ரைனஸ்லாம் போயிட்டு சாஃப்டாக இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிது, ஒரு பொலிவாக இருக்குது நமக்கு. நான் கத்தாழை நம்ம மாடியில் தான் வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் நான் நிறைய ரெசிபிலாம் கூட செய்வேன் வீட்டில். நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இந்த கத்தாழையை வச்சு நான் காரக்குழம்பு வைப்பேன், அப்புறம் சட்னி அரைப்பேன். இது நல்ல நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டுறேன். இது நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது. உண்மையாகவே நல்லாயிருக்கு. இந்த சர்க்கரையை நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஆன்டிபயோட்டிக்கில், அதனால் நம்ம ஃபேஸில் இருக்க கிருமிகள் எல்லாமே செத்துரும். நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடணும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மாடியில் துணி எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்துடலான்னு போட்டு காய வைக்க போயிட்டேன். இதை போட்டுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு வரதுக்குள்ள அந்த சில்னஸ் அது போட்டவுடனே நமக்கு நல்லா தெரியும். அது தேய்ச்சதுக்கப்புறமா காற்று நம்ம மேலே படும்போது நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக இதுவானதுக்கப்புறமா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் அழுத்திலாம் நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். அதில் இருக்க அந்த இது அதில் சாறு நம்ம முகத்தில் இறங்கினாலே போதும். அவ்வளோதான். நான் போட்டுட்டு குளிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், நல்ல சாஃப்டாக இருக்குது. அது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கு இந்த இச்சிங்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது. இந்த வெயிலுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பா இந்த அனலுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது போட்டுட்டு குளிச்சோன்னே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். நான் இப்போ டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.